up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் துவங்கியது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களின் மேம்பாட்டு நிதி 2 கோடியில் இருந்து 3 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆளுநர் தகவல். சட்டமன்ற கூட்டத்தொடரை குறைந்தபட்சம் 20 நாட்கள் நடத்த வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தல். கடலில் குளித்தபோது ராட்சத அலையில் சிக்கி காணாமல் போன மாணவர்கள் தேடும் பணி தீவிரம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசின் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 24ஆம் தேதி காலை ஆளுநர் உரையுடன் துவங்கியது. புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரையுடன் துவங்கியது. சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்த வருகை புரிந்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறையினர் மரியாதையை ஏற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சபாநாயகர் அன்பழகன் சட்டப்பேரவையின் மைய மண்டபத்திற்கு அழைத்து சென்றார். பின்னர் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திருக்குறள் வாசித்து தனது உரையை தொடங்கினார். தொடர்ந்து 9:30 மணிக்கு துவங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள அனைத்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களும் 9 மணி முதலே சட்டசபை வளாகத்திற்கு வர துவங்கியதால் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்பிற்கு மத்தியில் சட்டமன்ற வளாகமே பரபரப்புடன் காணப்பட்டது. மேலும் புதுச்சேரி வரலாற்றில் முதல் முறையாக தற்காலிக சபாநாயகர் வைத்து கூட்டப்படும் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 16வது சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரை சமூக ஊடகங்களான யூடியூப், எக்ஸ், முகநூல் போன்றவைகளின் வாயிலாக நேரலை ஒளிபரப்பப்படுகிறது. மேலும் புதுச்சேரி தூர்தர்ஷன் தொலைக்காட்சியிலும் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. சட்டசபை நிகழ்வை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த வசதி செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களின் மேம்பாட்டு நிதி 2 கோடி ரூபாயில் இருந்து 3 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் 42,000 பேர் பயன்பெறும் வகையில் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்கள் 38,200 பேர் கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி 2 கோடியில் இருந்து 3 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட துணைநிலை ஆளுநர் காரைக்கால் கடற்கரையை மேம்படுத்த 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் முதியோர் உதவித்தொகை பெறும் திட்டத்தில் 15,000 பேர் புதிதாக இணைக்கப்பட்டு உள்ளதாகவும் மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாயில் இருந்து 2,500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து சுமார் 1 மணி நேரம் பேரவையில் உரை நிகழ்த்திய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரை முடிந்து புறப்பட்டார். அவரை சபாநாயகர் அன்பழகன் வழி அனுப்பி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேரவை நடவடிக்கைகளை பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைத்த சபாநாயகர் அன்பழகன் 3 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார் என்று குறிப்பிட்டார். நேரடியாக நிதிக்குள் செல்லப்பட்டுள்ளது. 20,747 பயனாளிகளுக்கு ரூபாய் 11.2 கோடி வழங்கப்பட்டுள்ளது. சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேசுவதற்கு குறைந்தபட்சம் 20 நாட்கள் பேரவையை நடத்த வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் ஆட்சியை கலைத்துவிட்டு ஆளுநர் ஆட்சியை கொண்டு வரலாம் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் புதிய ஆட்சி அமைந்து 100 நாட்கள் கடந்த நிலையிலும் நிரந்தர சபாநாயகரை நியமிக்க முடியாத அவல நிலை உள்ளது என்றார். மேலும் தற்போது இருக்கக்கூடிய சபாநாயகர் சபைக்கு பொருத்தமாக இருக்கிறார். தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருப்பதால் அவருக்கு துணையாக துணை சபாநாயகர் நியமிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் நிரந்தர சபாநாயகர் நியமிக்க எதற்காக காலம் கடத்த வேண்டும் என கேள்வி எழுப்பிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு,
பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ஆர் காங்கிரசுக்கும் உள்ள முரண்பாட்டால் சட்டமன்றத்தை கேலி கூத்தாகி வருகின்றனர் என தெரிவித்தார். தொடர்ந்து தற்காலிக சபாநாயகரை வைத்து சபை நடத்துவதால் சட்டமன்ற உறுப்பினர்கள் உரிமைகள் பறிக்கப்படுவதாகவும் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் உள்ள மோதல்களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை செயல்பட விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நேரு சட்டமன்றத்தை 20 நாட்களாவது நடத்த வேண்டும், அப்படி இல்லாத பட்சத்தில் சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு ஆளுநர் ஆட்சியை கொண்டு வரலாம் என்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தினார். கட்சி எவ்வளவு ஓட்டு வாங்குன்னு இன்னைக்கு இந்த சட்டமன்றத்தில் இருக்கிற 30 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்து கணிப்படி பார்த்தாக்கா ஏறக்குறைய இந்த சபாநாயகருக்கு ஒரு 20 ஓட்டா விழுவும். அதனால ஏன் இவ்வளவு காலம் கடத்தி நிற்கிறாங்க? நிரந்தர சபாநாயகரா ஒரு தேர்ந்தெடுக்கணும்னாக்கா புதிய சட்டமன்ற சபாநாயகரை தேர்ந்தெடுத்து இந்த சபையை ஒழுங்கா நடத்தணும்னு உங்க வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். கோட்டக்குப்பம் அருகே கடலில் குளித்தபோது ராட்சத அலையில் சிக்கிய 2 மாணவர்களை தீயணைப்பு படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட சின்ன முதலியார் சாவடி மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த வேலு மகன் சசிதரன், நாகராஜன் மகன் பிரதீஷ், ரகு மகன் கௌஷிக் ஆகிய 3 பேரும் குயிலாபாளையம் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தனர். இந்நிலையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி 3 பேரும் சின்ன முதலியார் சாவடி கடல் பகுதியில் பாறாங்கற்கள் கொட்டப்பட்டுள்ள தூண்டில் முள் வளைவு பணிகள் நடந்து வரும் பகுதியில் கடலில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் உற்சாகமாக குளித்துக் கொண்டு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்துள்ளனர். அப்போது ராட்சத அலையில் சிக்கி 3 மாணவர்களும் கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டுள்ளனர். இதனால் தண்ணீரில் தத்தளித்தபடி 3 பேரும் கூச்சலிட்ட போது சத்தம் கேட்டு அங்கிருந்த மீனவர்கள் கடலில் குதித்து 3 பேரையும் காப்பாற்ற முயன்றனர். அதில் கௌஷிக்கை மீனவர்கள் மீட்டனர். ஆனால் சசிதரன் மற்றும் பிரதீஷ் ஆகிய இருவரும் கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டனர். இந்த தகவல் அறிந்ததும் மாணவர்களின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் அங்கு திரண்டனர். இதனிடையே தகவல் அறிந்ததும் கோட்டக்குப்பம் காவல்துறையினர், கடலோர காவல்படை காவல்துறையினர் ஆகியோர் விரைந்து வந்து படகில் மாணவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் அவர்கள் கிடைக்காத காரணத்தினால் அவர்களின் கதி என்ன என்று தெரியாமல் உறவினர்கள் கலக்கமடைந்துள்ளனர். ஒரே கிராமத்தை சேர்ந்த 2 மாணவர்கள் ராட்சத அலையில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கைகளை தீர்க்க மாணவர்கள் முன்வர வேண்டும் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளது. புதுவை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு தரமான உணவு, சுத்தமான குடிநீர், தூய்மையான கழிவறை வசதிகள், உள்ளூர் மாணவர்களுக்கு பேருந்து வசதி, ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஸ்கோப் பஸ் டேட்டா பேஸ், தரம் உயர்த்தப்பட்ட ஆய்வக கூடங்கள் உட்பட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் போராட்டமானது 4வது நாளாக ஆகஸ்ட் 23ஆம் தேதியும் தொடர்ந்தது. இந்நிலையில் பல்கலைக்கழகத்திற்கு எதிரான மாணவர்களின் போராட்டம் பல்கலைக்கழகத்தின் அமைதியான சூழலை கெடுப்பதுடன் நற்பெயருக்கும் பாதிப்பு ஏற்படுத்துவதாக பல்கலைக்கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் குழுவினர் அதிகாரிகளை சந்தித்து தங்கள் கோரிக்கைகளை தீர்க்க முன்வர வேண்டும் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் கல்வியில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், மேலும் பல்கலைக்கழகத்தில் அமைதியான சூழல் திரும்ப மாணவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் புதுவை பல்கலைக்கழகம் மாணவர்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை மதிப்பதுடன் கல்வி, பாதுகாப்பு, நல்வாழ்வு மற்றும் எதிர்கால முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும், இதனால் மாணவர்கள் தங்களது கருத்துகள் மற்றும் குறைகளை உரிய வழிமுறைகளின் மூலம் நிர்வாகத்திடம் தெரிவிக்க வேண்டும் என்று புதுவை பல்கலைக்கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பாகூர் அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 பேரை கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனையை தடுக்க சிறப்பு அதிரடிப்படை, போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினர் சோரியாங்குப்பம் மேட்டு தெருவில் சந்தேகிக்கும்படியாக காருடன் 2 பேர் நின்று கொண்டிருந்த நிலையில் அவர்களை பிடித்து விசாரணை செய்தபோது முன்னுக்கு பின் முரணாக அவர்கள் பதிலளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் சுல்தான்பேட் தெருவை சேர்ந்த அப்துல் ரஷீத், கோண்டூர் விநாயகா தெருவை சேர்ந்த ஜான் கென்னடி என்பதும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை காரில் கொண்டு வந்து மேட்டு தெருவில் உள்ள ஆனந்த் என்பவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து ஆனந்த் வீட்டில் காவல்துறையினர் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு 8 மூட்டைகளில் தடை செய்யப்பட்ட 138 கிலோ புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததுடன்
வழக்கு பதிவு செய்து அப்துல் ரஷீத், ஜான் கென்னடி மற்றும் ஆனந்த் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலை பொருட்களின் மதிப்பு 2 லட்சம் ரூபாய் இருக்கும் என்றும் காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்வுக்கான விடை குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு தேர்வு அமைப்பு சார்பில் ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்வில் மேல்நிலை எழுத்தர், புள்ளியியல் ஆய்வாளர், நூலக மற்றும் தகவல் உதவியாளர், கள மேற்பார்வையாளர், மேலாண்மை அலுவலர், வேளாண்மை அலுவலர், தொழில்நுட்ப அலுவலர், மேல்நிலை எழுத்தர் ஆகிய 8 பதவிகளில் 327 பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியானது. இந்த பணியிடங்களுக்கு 39,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தனர். இதற்காக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் 112 மையங்களில் இந்த தேர்வு கடந்த 21, 22 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இந்நிலையில் அனைத்து பணிகளுக்கான தேர்வு முடிந்த நிலையில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி இரவு விடை குறிப்பு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் இணையதளம் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்றும், இணையதளம் மூலம் தெரிவிக்கலாம் என்று பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலாளர் முருகேசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இரவில் பெய்த கனமழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. கீழ்மட்ட வளிமண்டலத்தில் தற்போது பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதால் புதுச்சேரி மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவு நேரங்களில் கனமழையும் பெய்து வருகிறது. இந்நிலையில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி இரவும் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் புதுச்சேரி நகரப்பகுதி, கிராம பகுதி என மாநிலம் முழுவதும் பெய்த இந்த கனமழை காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. மேலும் தொடர் கனமழையால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே சாலையில் சென்றனர். விடுமுறை நாளையொட்டி புதுவை கடற்கரை மற்றும் சண்டே மார்க்கெட்டில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்த நிலையில் மாலையில் பெய்த திடீர் மழையால் சண்டே மார்க்கெட்டில் வியாபாரம் பாதிக்கப்பட்டது. புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். அதன்படி சனி, ஞாயிறு வார விடுமுறையொட்டி புதுவைக்கு வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். இதனால் நகர பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளில் அறைகள் நிரம்பி வழிந்தன. மேலும் புதுவை கடற்கரை, தாவரவியல் பூங்கா, பாரதி பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இதேபோல் சுற்றுலா பயணிகள் வருகையால் நகரின் பிரதான சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதனிடையே ஆகஸ்ட் 23ஆம் தேதி பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த போதிலும் திடீரென்று மாலையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து இரவு 7:30 மணி அளவில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதனால் கடற்கரையில் திரண்ட சுற்றுலா பயணிகள் கலைந்து சென்றனர். மேலும் சண்டே மார்க்கெட்டில் திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சிதறி ஓடினர். இதனால் வியாபாரம் பாதிக்கப்பட்டது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 15,030 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,690 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.